ஒரு ஒரு நபர் வந்து அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கல, அவருக்கு பிடிக்கலதான். ஆனா ஒரு நாள் திடீர்னு அவருக்கு யாரோ சொன்னதை கேட்டு இதை வந்து இனிமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறார் அப்படின்னாக்கா, அதை மனனம் பண்ணிட்டே இருப்பார். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார். ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டர் சொல்லியிருக்கிற விஷயம் இது. அவர் ஈரோடு கலெக்டரா இருந்தாரு. அவர் சொன்னாரு, ஏதோ காந்தி ஜெயந்தி அதை வந்து கொண்டாடும் ஒரு விழால போகும்போது வள்ளலார் சொன்ன சொற்கள், அப்புறம் வந்து திருவள்ளுவர் சொன்ன சொற்களை எல்லாம் அவருக்கு யாரோ பேச கேட்டிருக்கார். பேச கேட்டுட்டு அவருக்கு மனசுல தோணிருச்சான், இனிமே வந்து அசைவ உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அதை வந்து மனனம் பண்ணிருக்காரு, சிரவணம் பண்ணி மனனம் பண்ணிருக்காரு. அப்புறம் மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லி, மத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லி, இனிமே நான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அந்த சத்தியமானது அவருக்குள்ள உள்ள போயிடுது, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சேர்ந்துடுது. அதுதான் சாட்சாத்காரம். சாட்சாத்காரம்னா என்னது? அதுவே ஆயிடுறோம் நம்ம.